அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியில் 12 வருடம் படித்து 18 வருடம் ஆசிரியராகவும் 12 வருடம் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெறும் திரு அந்தோணி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. நீங்கள் பெற்ற பிள்ளைகளை அடிக்காத யாரேனும் ஒருவர் இங்கிருந்தால் தயவு செய்து சற்று கையை உயர்த்துங்கள் பார்ப்போம். பணியாற்றிய 30 வருடத்தில் ஒரு மாணவனை கூட அடித்ததும் இல்லை, அதிர்ந்து பேசியதும் இல்லை. எவ்வளவு பெரிய சாதனை இது! இதுவரை எந்த ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் பேச்சை தட்டுனதே கிடையாது. அந்த விஷயத்தில் எங்களுக்கே உங்கள் மேலே கொஞ்சம் பொறாமை தான். எனக்கு 2 குழந்தைகள். அவங்கள புரிஞ்சிக்கவே என்னால் முடியல. ஆனால் 30 ஆண்டு காலமாக எத்தனையோ மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. இப்போ என்ன வயசாயிடுச்சுன்னு சொல்லி இவருக்கு ரிட்டையர்மெண்ட்? சட்டம் மேலே தான் சார் கோவம் வருது. இவங்கள மாதிரி ஆசிரியர்கள்லாம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அவங்களே முடிவு செய்யணும்னு ஒரு புது சட்டம் வரணும் சார். என்னோட ஒரே ஆசை, எனக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று இவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் எழுப்ப வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என்னுடைய பலம் என்னுடைய மாணவர்கள். கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய அறையில் அரை மணி நேரம் நான் உட்கார்ந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு இன்று முதல் புதிய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க இருக்கும் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களிடம் அனுமதி தர வேண்டுகிறேன். இந்த கிரீடம் இவர் அணிவது இந்த கிரீடத்துக்கு தான் பெருமை. சார் சொல்லுப்பா. இனிமேல் இவங்கள பேசிடலான்னு சொல்லிடுங்க சார். யார் இவங்க? சசி சார். நீங்கள் பேச வேணாம்னு சொல்லுங்க. 6 மாதம் யாருமே இவங்க கூட பேசுறதில்ல சார். பேச வேணும்னு சொன்னா எதுக்கு? ஒன்றும் புரியலையே. மறந்துட்டீங்களா சார்? படத்தை திருநியா? இதுவரைக்கும் இந்த ஸ்கூலில் எந்த பையனும் இந்த மாதிரி பண்ணது. இவங்க கூட யாரும் இனிமேல் பேசாது. அன்னையிலேருந்து நாங்கள் இவனை ஒதுக்கிட்டோம் சார். ஏய் எல்லாரும் இங்க பாருங்கடா, சசியுடைய டிராயிங் எப்படி இருக்கு? உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நாங்களாம் காசு போட்டு கிஃப்ட் வாங்கணும் சார். மணி காசு கொடுத்துறான்டா? கொடுத்துறான்டா. ராஜேஷ் காசு கொடுத்துறானா? இல்லைடா, அவன் என்ன கொடுத்துட்டான். ஏய், நம்ம சாருக்கு ஒரு நல்ல மோதிரம் வாங்கி கொடுத்துருவோமாடா? நல்ல ஐடியா இருக்கேடா. எங்கேருந்து ராத்திருண்ணா? உன் காசுலாம் கிஃப்ட் வாங்கி சார் வாங்கிக்க மாட்டாரா? போடா போடா போடா. ஐடியாடா. நம்ம ஞாபகமாக இருக்கும் அவர் கையிலே எப்பயுமே. நல்ல ஐடியா. இன்னைக்கு உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் சார். அதான் சார் போய் அவங்க அம்மா கூப்பிட்டுட்டான். நல்லா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிற பையன் சார். 6 மாதமாக உம்முன்னு சுற்றிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருந்தான் சார்.
என்ன ஏதுன்னு கேட்டப்ப தான் இதெல்லாம் சொன்னான். அவனுக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சார். ரொம்ப நாளாக ஒரு பால் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் தான் கண்டுக்கல. அதுக்கு தான் அந்த பையன்கிட்ட பணத்தை திருடி இருக்கான். அதுவும் திருப்பி கொடுத்துட்டானா சார். சார், இவனுக்கு திருடணுங்கிற எண்ணம் உருவானதுக்கு நாங்கள் தான் சார் காரணம். அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். பசங்களை இவங்ககிட்ட பேச சொல்லுங்கள் சார். 6 மாசமா துடிச்சிட்டான் சார். வாங்கிக்கோங்க சார். உங்களுக்காகவே அவன் வரைஞ்ச படம் இது. என் பேச்சை இந்த பசங்க இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிருப்பா.